கடுமையான தண்டனை கொடுங்க, கடுமையான தண்டனை கொடுங்க, கடுமையான தண்டனை கொடுங்க. ஒரு கமெண்ட் ஒரு கமெண்ட் இப்படியே பிச்சுட்டு கிடக்குது. இந்த 10 வயசு சிறுமி கொலை பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு இருக்குல்ல, மக்கள் கொடுக்கிற தீர்வு இருக்குல்ல, தீர்ப்பும் சரி தண்டனை கொடுங்க. தண்டனை இருக்குடா பைத்தியக்காரங்களா, தண்டனை இருக்கு, டெத் பெனால்டி இருக்கு, ஆயுள் தண்டனை இருக்கு, பேல் இல்லாத தண்டனை இருக்கு. அப்ப பிரச்சனை எங்க, தீர்வு எங்க? பெண்களை கை வைக்க கூடாதுன்னா தீர்வு எங்க இருக்கு? இது சட்ட பிரச்சனை மட்டும் இல்லை. இந்த சமூகத்துல இந்த நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கு. நீ பேசிக்ஸ் சொல்ற, நீ கெட்ட வார்த்தை திட்டுறப்ப பொட்டன்னு திட்டுறியே, பொட்டன் தான் திட்டுற, அது ஒரு கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்க. அப்புறம் மரியாதை இருக்காது இல்ல? மரியாதை இல்லைன்னா, மரியாதை இருந்தா தான் நம்ம அதை தாக்க மாட்டோம். மரியாதையே இல்ல. ஒரு பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமா வீடியோ போடுது இந்த கோயம்புத்தூர் விஷயத்துக்கு. அவன் 2 பேர் கொலை பண்ணவன், அவங்க அம்மா எப்படா நீ திட்டுற? அந்த 2 பேரை திட்டுறதுக்கு அவங்க அம்மா திட்டி ஆகணுமா? எல்லா இடத்துல பெண்களை இழுத்து திட்டே இருக்கீங்கல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை. சினிமால இந்த துரத்துறதுக்கு பாருங்க, பெண்களை ரொம்ப குளோரிஃபை பண்ணி ஒரு ஹீரோ ஒரு பெண் பின்னாடி இப்படி துரத்துறான் பாருங்க, அது பெரிய பிரச்சனை. இந்த சமூகத்துல பல மாற்றங்கள், கல்வியில் இருந்து சமூக மாற்றம் இருந்து மதம்ல இருந்து எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது இருக்கு, தலைக்கீழ நிக்க வேண்டியதா இருக்கு. அப்போதான் பெண்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். ஒரு பெண்ணு பிறக்கும் போது ஐயோ எனக்கு பெண்ணு பிறந்துட்டாலே ஸ்கேன் பண்ண ஓடல, வயிற்றுல சிசுவை பார்க்க ஓடல, என்ன பிறக்க போகுதுன்ட்டு, பெண்ணா ஆனான்ட்டு, அங்க பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. அப்ப கொலை பண்ண தோணுது இல்ல, வயிற்றுலயே அபார்ஷன் பண்ண தோணுது இல்ல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பொண்ணுங்களை கொலை பண்ணியிருப்போம்? இந்த சமூகம் எத்தனை பெண்களை கொலை பண்ணியிருப்போம்? பண்ணோம்ல. இந்தியால மட்டும் எஸ்டிமேட்டட் இஸ் 1 crore கேர்ள்ஸ் ஆர் கில்ட் பிஃபோர் பர்த். 1 கோடி பெண்களை கொலை பண்றோம் வருஷத்துக்கு, இல்ல வயிற்றுல இல்ல பிறந்ததுக்கு அப்புறம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கீங்க. சும்மா அதே பீட் ரெக்கார்டு மாதிரி சட்டத்தை கடுமையா பண்ணு, ஒருத்தர் சவுதி அரேபியா மாதிரி கொண்டு வா, இருக்குடா இருந்த என்னடா பண்ணிட்டீங்க? ஏன் இப்போ சாத்தான்குளமுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல 1 மாசம் 2 மாசம் முன்னாடி. இப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் 4 இன்சிடென்ட் போலீஸ்காரங்க தாக்குறது வந்திருக்கு. கடுமையா தாக்குறாங்க, பப்ளிக்ல தாக்குறாங்க. திருந்த சிஸ்டம் சட்டத்தினால மட்டும் திருந்தாது, சட்டம் வேணும், சட்டம் கடுமையா யூஸ் ஆகணும். ஆனா பல இடத்துல சட்டம் வேணும். ஓப்பனா எழுதுறான்ல, பொட்ட பேஸ்புக்ல அப்படியே போடுறான்ல, அதுக்கு ஒருத்தன் லைக் போடுறான்ல, இல்ல வாரத்துல அப்படியே சட வருது இல்ல, சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிங்க பெண்களை பார்க்கிற பார்வை அவ்வளவு கொடுமையா இருக்கு, அவ்வளவு நாசகரமா இருக்கு. ஒருத்தன் ஆசிட் அடிக்கிறான், ஒருத்தன் கொலை பண்றான், ஒரு பொண்ணை போய் கொலை பண்றான், லவ் அஃபேர்ல இருந்தா அவ வெளியே விட்டா, அது சப்போர்ட்டுக்கு எவனும் எழுதிட்டு இருக்கான். எப்படா சும்மா சினிமா காட்டாதீங்க. தண்டனை ஒருத்தனும் தண்டனை மட்டும் இல்ல ஐயா, தண்டனை இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, சரிங்களா? ஆனா உடனே வந்துருவீங்க அப்படியே. நான் கிருஷ்ணகிரிக்கு அவ்வளவு கூப்பிட்டேன், ஒரு ஃபாலோட் இன்வெஸ்டிகேஷனுக்கு 2.5 வயசு சிறுமிக்கு. அந்த 2.5 வயசு சிறுமிக்கு இன்னும் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஆகல. பொண்ணுங்கள் செத்து போகுதுங்க, போலீஸ்ல ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. இப்போ அந்தியூர்ல நடந்தது இல்ல, ஒரு பொண்ணு ஒருத்தர் ஸ்டாக் பண்றான், போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல. இப்ப ஃபாலோ அப் எங்க இருக்கு? கொஞ்ச நாள் கூச்சல் மீடியால வந்த உடனே ஆச்சா போச்சான்ட்டு வந்துருதுங்க. கண்டினியூஸ் ஆக்ஷன் வேணும், கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் தாட் வேணும். ஹோலிஸ்டிக்கா யோசனை பண்ண ரொம்ப சிரமம் இல்லை இது. ஆனா ஹோலிஸ்டிக்கா நினைக்க வேண்டியது இருக்கு, கமிட்மெண்ட் வேணும் இந்த காஸ்க்கு. நன்றி.